கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அதில் பிராக்கெட்டில் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அவர் பிராக்கெட்டில் என்ன போட்டுங்க? சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். எபேசியர் 6வது அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆமீன். நல்லா கவனிங்க. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நம்ம என்ன பண்ணோம்? பலப்படணும். இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற இறுதி மூச்சு வரையிலும் சில காரியங்கள் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒருவேளை ஆண்டவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொன்னால் அந்த நொடி வரைக்கு கூட சில காரியங்கள் நம்மை தொடரும். அல்லது அவருடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வு பூரணப்பட்டு இந்த உலகத்தினுடைய வாழ்வை முடிப்போம் என்று சொன்னால், அந்த முடிவின் கடைசி நொடி வரையிலும் சில காரியங்கள் நம்மை தொடரும். அது என்னவென்று சொல்லி இந்த நாளில் தியானித்து நம்ம என்ன பண்ணலாம்? சத்தியத்தை கற்றுக்கொள்ளலாம். எபேசியர் 2வது அதிகாரம், எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க. நான் உங்களுக்கு சொன்னேன்ல, இந்த உலகத்தில் வாழ்கிற கடைசி நொடி வரைக்கும் நம்மோடு கூட என்ன இருக்கும்? சில காரியங்கள் இருக்கும். முதலாவது காரியம் என்னன்னா, பிசாசனுடைய தந்திரங்கள். எல்லாம் சொல்லுங்க, பிசாசனுடைய தந்திரங்கள். அவனுடைய தந்திரங்கள்லாம் நமக்கு அதெல்லாம் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? நினைக்கக்கூடாது. முதலாவது பிசாசின் தந்திரங்களை என்ன பண்ணோம்? எதிர்த்து நிற்கிறவர்களாக நாம் என்ன பண்ணணும்? மாறிவிட வேண்டும். 2வது காரியம் பாருங்க, எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. 2வது போராட்டம் உண்டு. எதுவரையிலும் போராட்டம் உண்டு? சொல்லுங்க. எதுவரையிலும் போராட்டம் உண்டு? இந்த உலகத்தில் வாழ்கிற கடைசி நொடி வரையிலும் நமக்கு போராட்டம். எதோட போராட்டம் தெரியுமா? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராட்டம். முதல்ல நான் சொன்னேன் பிசாசின் தந்திரங்கள். 2வது போராட்டம். 3வது எபேசியர் 6:13. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 3வது தீங்கு நாள். நல்லா கவனிங்க. தீமையான நாளை சத்ருவான் என்னன்னா நிச்சயமாய் கொண்டு வருவான். அப்போது பிசாசின் தந்திரங்களும் 2வது போராட்டங்களும் 3வது தீங்கு நாள் உண்டு. சரிங்களா? இதெல்லாம் ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். இல்லை, இந்த உலகம் பொல்லாங்கான்குள் கிடக்கிறது. தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியை சிருஷ்டிக்கும் போது, மனிதனை சிருஷ்டிக்கும் போது அது பரிசுத்தமாக இருந்தது. தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டிருந்தது. தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டிருந்தது. தேவனுடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட்டிருந்தது. அதெல்லாம் தேவன் உருவாக்கலை. பிசாசின் தந்திரங்களை தேவன் உருவாக்கலை. போராட்டங்களை தேவன் உருவாக்கலை. தீங்குனால கர்த்தர் உருவாக்கலை. இதெல்லாம் எப்படி வந்தது? ஆதாமையும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைக்காமல் கீழ்ப்படியாமல் போனதுனால இப்படிப்பட்ட காரியங்கள் வந்தது. புரியுதுங்களா? இதை சரிங்களா மேற்கொள்ளும்படியாக, இதை அழிக்கும்படியாக, இதை எதிர்க்கும்படியாக
இதை நிர்மூலமாக்கும்படியா தேவன் நமக்கு அநேக வழிகளை நமக்கு என்ன பண்றாரு, கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த வழிகளை நாம் சரியாய் பின்பற்றி போவோம் என்று சொன்னால் சாத்தானின் தந்திரைகளை அழித்து விட முடியும், போராட்டங்களை நிர்மூலமாக்கி விட முடியும், தீங்கு நாளிலே நம்ம ஜெயத்தை பெற முடியும். ஹல்லேலூயா, ஆமென். இல்லைன்னு சொன்னால் தேவன் கற்றுக் கொடுக்கிற காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளலைன்னா, தேவன் சொல்லிக் கொடுக்கிற சத்தியத்தின்படி நம்ம நடக்கலைன்னா, அவனுடைய தந்திரத்தை நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. அந்த போராட்டத்தில் விழுந்து விடுவோம். தீங்கு நாளிலே நாம் என்ன பண்ணுவோம், சிக்கிக்கொள்ளுவோம். அதனால தான் கர்த்தர் அதற்குரிய வழிகளை, அதை ஜெயிப்பதற்குரிய வழிகளை, அந்த போராட்டங்களை நிர்மூலமாக்கக்கூடிய வழிகளை, தீங்கு நாளில் ஜெயத்தை பெறுகிற வழிகளை நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதை ஃபாலோ பண்ணணும். நல்லா கவனிங்க. இந்த சின்ன ஒரு சாதாரண ஒரு சின்ன ஜபத்தினால் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஏதோ கடமைக்காக ஆலயத்துக்கு வருகிறதுனால ஜெயத்தை பெற முடியாது. கடமைக்காக ஆராதனை, கடமைக்காக வேதம் வாசிக்கிறது, கடமைக்காக தேவனை துதிக்கிறது, இதெல்லாம் ஜெயத்தை கொடுக்காது. இதற்குரிய வழிமுறைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதன்படி செய்யணும். செய்யும் பொழுதுதான் நாம் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக மாற முடியும். ஹல்லேலூயா. நம்ம எதிர்க்கிற எல்லா போராட்டங்களிலும் நாம் ஜெயத்தை பெற முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தீங்கு நாளில் எல்லாவற்றையும் அந்த நிர்மூலமாக்கி ஒரு பெரிய வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆமென். பாருங்க, 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனம். 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது. போதும், நல்ல கவனிங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது. ஒரு நிமிஷம் கவனிங்க. அதற்கு நல்ல கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. ஏவாள் யாரால் சிருஷ்டிக்கப்பட்டவங்க தெரியுங்களா? தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட. ஆண்டவர் சொன்னார், என் சாயலால் தான் உன்னை நான் உருவாக்கி இருக்கிறேன். அவங்க யார் சாயலை பெற்றிருந்தாங்க? தேவனுடைய சாயலை பெற்றிருந்தாங்க. தேவனை போலவே இருந்தாங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட தேவ சாயலை பெற்ற ஏவாளை சாத்தான் என்ன பண்ணான் தெரியுங்களா? எப்படி வஞ்சித்தான் தெரியுமா? சொல்லுங்க. தந்திரமாய் வஞ்சித்தான். எப்படி வந்துச்சான்? தந்திரமா. அப்படிப்பட்ட தேவ சாயலை பெற்ற ஏவாளை தந்திரமாய் வஞ்சித்த பிசாசால உங்களையும் என்னையும் வஞ்சிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்க? உங்களையும் என்னையும் வஞ்சிக்கிறதுக்கு சொல்லுங்க எவ்வளோ நேரம்? ரொம்ப ஈஸியாக வஞ்சிச்சிடுவான். அதனால அந்த தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக மாறும்படிக்கு கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையினும் நம்ம என்ன பண்ணோம்? பலப்படுகிறவர்களாக இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் அந்த தந்திரத்தில் நீங்களும் நாங்களும் சிக்கிக்கொள்ளுவோம். அந்த தந்திரத்திலேருந்து வெளியில் வர முடியாது. அந்த வஞ்சனையிலேருந்து வெளியே வர முடியாது. ஏமாற்றப்படுவோம். வில் டிசீவ். சரிங்களா? நாம் அழிக்கப்படுவோம். இன்னைக்கு அதை குறித்து தான் நான் தியானிக்க போகிறோம். அடுத்த காரியம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரமல்ல. நல்லா கவனிங்க. ஈச் அண்ட் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் தயவுசெய்து கவனிங்க. நான் உங்களை புரிஞ்சுக்குங்க. நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோம் என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொண்டா, எப்படிப்பட்ட போராட்டத்தோடு நாம் வாழ்கிறோம் என்று நீங்கள் புரிஞ்சு கொண்டா, அதற்குரிய ஆசீர்வாதத்தை, அதை மேற்கொள்கிற அதை காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பதினாலே நாம் கற்றுக்கொள்ளும் போது மிகப்பெரிய மேன்மையை நாம் அடைகிறவர்களாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஏன்னு சொன்னால் மாம்சத்தோடு ரத்தத்தோடு மாத்திரமல்ல. நல்லா கவனிங்க. மாம்ச ரத்தம்னா மனிதர்களோடு மாத்திரமல்ல, வீட்டில் இருக்கிற உறவுகளோடு மாத்திரமல்ல. யாராரு கூட தெரியுமா? ஆட்சியில் இருக்கிறவங்களோடு போராட்டம் உண்டு. அதிகாரத்தில் இருக்கிறவங்களோடு போராட்டம் உண்டு. சிஸ்டர் இங்க கவனிங்க. அது மாத்திரமல்ல, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு. யாரோட சொல்லுங்க? இதெல்லாம் இன்னைக்கும் நான் சொல்றேன் பாருங்க. அந்தகார லோகாதிபதி இன்னைக்கும் உங்களோடும் என்னோடும் உங்க குடும்பத்தோடும்
நம்முடைய சபையோடும் இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதோடும் போராடி கொண்டு இருக்கிறான் என்பதை மறந்து விடாதீங்க. அது மாத்திரமல்ல, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், கூட்டம் கூட்டமாக பொல்லாத ஆவிகள், வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் உண்டு. கூட்டம் கூட்டமாக சில இடத்துல சில காரியங்கள் பார்க்கும்போது ரொம்ப கேட்கும்போது பயமாக இருக்கும். அந்த பிசாசின் கிரியைகள் ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட போராட்டம் உண்டு. இது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம், மேற்கொண்டு வாழ கர்த்தர் நமக்கு ஒரு வழியை கற்றுக் கொடுத்திருக்கிறார். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் என்ன பண்ணணும், பலப்படணும். இல்லைன்னு சொன்னால் சபைக்கு வருகிறது எதுக்கு தெரியுமா, ஆராதிக்கிறது வருகிறது எதுக்கு தெரியுங்களா? இப்படிப்பட்ட சத்தியங்களை கற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணோம், அதை பிரயாசப்பட்டு அதை என்ன பண்ணோம், நடைமுறைப்படுத்தும் போது நீங்கள் வெற்றி உள்ளவர்களாய் வாழ முடியும். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அந்த போராட்டங்கள் நம்ம என்ன பண்ணிட்டது, மேற்கொள்ள முடியாது. அடுத்து பாருங்க, தீங்கு நாள் வரும். தீங்கு நாள், தீமையான நாள் வரும். அந்த நாளில் சரிங்களா, அவனை ஜெயிக்கணும். அவனை எதிர்த்து சரிங்களா சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் திராணி உள்ளவர்களாக மாறிடணும். இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மகிமையை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்க ஒவ்வொருத்தரும் அப்படிப்பட்ட மகிமையினால் நிரப்பப்பட போறீங்க. ஹல்லேலூயா, ஆமென். உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படித்தான் இந்த நாளில் உணர்த்தி ஆசீர்வதிக்க போறார். நல்லா கவனிங்க. இல்லைன்னு சொன்னா நம்மளால இந்த உலகத்துல ஒரே ஒரு நொடி கூட பரிசுத்தமாகவோ பலமாகவோ பாதுகாப்பாகவோ சுகமாகவோ சமாதானமாகவோ இளைப்பாறுதலோடு வாழ முடியாது. சில நேரங்களிலே என்னிடத்தில் ஜபிப்பார்கள், நான் என்னால் முடிந்த அளவிற்கு ஜபிப்பேன். சில நேரங்களிலே நீங்கள் என்ன பண்ணோம், எப்பவுமே போதகரை சார்ந்து கொள்ளக்கூடாது. உங்களுக்கு வழிகாட்டுகிறவர், உங்களுக்கு போதிக்கிறவர், அவ்வளோதான். ஆனால் அந்த வழியில் யார் தான் நடக்கணும், நீங்கள் தான் நடக்கணும். நான் உங்களுக்கு நடக்க சொல்லி கொடுப்பேன், இப்படி நடங்கன்னு சொல்லி கொடுப்பேன். ஆனால் உங்களை என்னால் என்ன பண்ண முடியாது, நடத்தி வைக்க முடியாது. நீங்கள் தான் அதில் நடக்க வேண்டும். இன்னைக்கு கேட்கிற இந்த சத்தியத்தின்படி நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் பலப்படுவீர்கள் என்று சொன்னால், எல்லா சாத்தானின் தந்திரங்களை உங்களால் ஜெயிக்க முடியும். எல்லா போராட்டங்களிலிருந்தும் நீங்கள் விடுதலை பெற முடியும். தீங்கு நாளிலே பெரிய ஜெயத்தை உங்களால் பெற முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமாம், ரொம்ப ஈஸியான வழிகளை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். சரி, முதல்ல பாருங்க, எபேசியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரையிலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, குறித்து கொள்ளுங்க, வீட்டில் போய் வாசிங்க. எபேசியர் 6:14 17. முதல்ல சத்தியம் என்னும் கச்சையை அறையிலே கட்டிக்கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் ப்ளீஸ். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்லா நம்முடைய பேண்ட் பெல்ட் போட்டு இறுக்கி கட்டிக்கொள்ளும். ஏன்னு சொன்னால் சரிங்களா, அதே போல் சகோதரிமார் எல்லாமே என்ன பண்ணும், அந்த வெயிஸ்ட் அதை கெட்டியாக என்ன பண்ணும், இறுகி கட்டிக்கொள்வோம். சில மனநிலை பாதிக்கப்பட்ட சிலரை பார்க்கும்போது அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, இந்த அரைக்கச்சியை கட்டி இருக்க மாட்டாங்க, அப்படி நிர்வாணமாகவே போவாங்க. நம்முடைய முதல் ஆதாமோடு ஆண்டவர் பேசுகிறார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறேன்னு கேட்கும்போது அவன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா, சொல்லுங்க, நான் நிர்வாணியாக இருக்கிறேன், நிர்வாணி என்றேன். அப்போ அந்த நிர்வாணத்தை மூடுகிறது என்னன்னு சொன்னால் இந்த கச்சை. அந்த கச்சை என்னன்னா சத்தியம் தான். அந்த கச்சை என்னங்க, சத்தியம் தான் அந்த கச்சை. சத்தியம் என்பது உண்மை. சத்தியம் என்பது உண்மை. யார் ஒருத்தர் உண்மையாக இருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அரைக்கட்சியை இறுக கட்டினவர்களாக இருப்பாங்க. சரிங்களா, அவங்களுடைய நிர்வாணத்தை சத்ருவானவன் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென்.
அந்த அப்படியே கெட்டிய இறுக கட்டிப்பான். பாவத்தை உண்டாக்கி பாவத்தின் மூலமாய் நிர்வாணத்தை உருவாக்கினவன் பிசாஸ், அவமானப்படுத்தினவன் பிசாஸ். அப்ப எந்த மனித ஆத்மா உண்மையா இருக்கிறதோ அவர்கள் அந்த இடைக்கட்சியை உறுதியாய் கட்டினவர்களாக இருக்கிறாங்க. ஆமென். உண்மை என்பது நல்ல கவனிங்க, தேவனை ஆராதிப்பதில் உண்மையா இருக்கணும். ப்ளீஸ் நீங்க பண்ணுங்க. அப்ப நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா அந்த அரைக்கட்சியை பிசாசானம் என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க. அவிழ்க்க முடியாது, தொட முடியாது, நம்மை நிர்வாணப்படுத்த முடியாது. உண்மை ரொம்ப அவசியம். தேவனை ஆராதிப்பதில் உண்மையா இருக்கணும். தேவனோடு நேரத்தை செலவு பண்றதுல உண்மையா இருக்கணும். ஜபிப்பதிலே உண்மையா இருக்கணும். பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதிலே உண்மையா இருக்கணும். சாட்சியாய் வாழ்வதிலே உண்மையா இருக்கணும். சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆராதனை தெரியுமா விரும்புகிறாரு? வாசிக்கலாம். யோவான் 4வது அதிகாரம் 23வது வசனம் வாசி. யோவான் 4:23. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. நம்மை தொழுது கொள்ளுவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். நல்ல கவனிங்க. ஆவியோடும் உண்மையோடும், கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. இதெல்லாம் இந்த உண்மையோடு நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுடைய அரைக்கட்சியானது உறுதிப்பட்டு இருக்கும். பிசாசு உங்களை தொட முடியாது. தீங்கு நாளிலே அவனை என்ன பண்ணலாம்? எதிர்க்க முடியும், அவனை அழிக்க முடியும். போராட்டங்கள் வருகிற நேரங்களிலே அதை ஜெயமாய் மேற்கொள்ள முடியும். சாத்தானின் தந்திரங்களோடு என்ன பண்ண முடியும்? எதிர்த்து நிற்க முடியும். சத்தமா கரங்களை உயர்த்துங்க. உண்மை. இன்னைக்கு நல்ல கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகளிடத்துல உண்மை இல்லை. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, நான் ஆண்டவருக்கு முன்பாக நான் உண்மையா இருக்கிறேன்னு உங்க மனசாட்சியை தொட்டு நீங்க சொல்வீங்கன்னு சொன்னா ரொம்ப கடினம். தேவனை ஆராதிப்பதில் உண்மை கிடையாது, தேவனை துதிப்பதிலே உண்மை கிடையாது, வேதத்தை வாசிப்பதிலே உண்மை கிடையாது, ஜபிப்பதிலே உண்மை கிடையாது, பரிசுத்தமாய் இருப்பதிலே உண்மை கிடையாது, சாட்சியாய் வாழ்கிறதுல உண்மை கிடையாது. முதல் சர்வாயுத வர்க்கத்துல முதல் ஆயுதம் என்ன தெரியுங்களா? உண்மை. சத்தமா சொல்லுங்க, உண்மை. இந்த உண்மையை நீங்க என்ன பண்ண, எப்பொழுதுமே என்ன பண்ணோம்? உண்மையாய் தேவனை துதிக்கணும். இப்படிப்பட்ட ஆராதனையை தான் ஆராதிக்கணும்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். அப்போ ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும்? உண்மையான. முதல்ல உண்மை, ஃபர்ஸ்ட் உண்மை. ரெண்டாவது வாசிங்க, நீதி என்னும் மார்க்கவசம். நீதி என்னும் மார்க்கவசம். நல்லா கவனிங்க. மார்க்கவசம் சொன்னா முன்ன காலத்திலாம் நம்ம பார்க்கலாம், இப்போ கூட நிறைய சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, படை வீரர்கள்லாம் இந்த செஸ்ட் பகுதி என்ன பண்ணாங்க, மூடிக்கொள்வாங்க. ஏன்னு சொன்னால் எதிரிகள் தாக்கும் பொழுது இந்த இருதயம் பலகீனப்படக்கூடாது, இருதயத்திலே காயம் அடையக்கூடாது. அது அவர்களை தற்காக்கிற ஒரு ஆயுதமாக இருக்கிறது. ஆமென். நீதி என்ன சொல்லுங்க? அது நீதி. ரோமர் 6வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரையிலும் வாசிங்க. ரோமர் 6:11 13 வரை. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தின் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாய் பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. இங்க கவனிக்கிறோம், நம்முடைய அவயவங்கள், கவனிங்க, நம்முடைய அவயவங்கள் ஒவ்வொன்றும்
எதற்கு ஒப்பு கொடுக்கணுமா? அநீதிக்கு ஒப்பு கொடுக்கூடாது. எதற்கு ஒப்பு கூடாது? அநீதிக்கு. எதற்கு ஒப்பு கொடுக்கணுமா? நீதிக்கு ஒப்பு கொடுக்கணுமா? புரியுதுங்களா? இன்னும் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லணும்னா இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ரோமர் 6வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. உங்கள் மாம்ச பலவீன நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். நல்ல கவனிங்க. ஒரு காலத்தில் பாவம் செய்கிறதற்கு, ப்ளீஸ் லிசன் பண்ணிக்கங்க, இதுதான் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறதுனால ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் மாத்திரம்தான் இந்த ஜெபம் கேட்கப்படும். நீங்கள் தான் உங்களை கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுத்தி கொள்ளணும். ஒரு காலத்தில் நம்முடைய அவயவங்கள், கண்ணு, வாய், காது, நம்முடைய சிந்தை, நம்முடைய கால்கள், நடை, உடை எல்லாமே பார்த்தீங்கன்னா பாவம் செய்கிறதுக்காக என்ன பண்ணோம்? ஒப்பு கொடுத்தோம். அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் என்ன பண்ணோம்? நம்ம ஒப்பு கொடுத்தோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் இப்பொழுது நீங்கள் என்ன பண்ணாமா, பரிசுத்தத்தை நடப்பிப்பதற்கு என்ன பண்ணுங்க? அதை ஒப்பு கொடுக்கணும். இதுதான் நீதி. இதுதான் நீதி. எத்தனை பேர் புரிஞ்சு தரல? முன்னே இந்த வாய் இருக்குது வச்சுங்களேன், சாபமான வார்த்தைகளையும் பெருமையான வார்த்தைகளையும் கெட்ட வார்த்தைகளையும் மற்றவர்களை குற்றப்படுத்துகிற வார்த்தைகளையும் பேசி இருக்கும் என்று சொன்னால், இப்போ திரும்ப அந்த வாய் என்ன பண்ணக்கூடாது? அதை என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. முன்னே இந்த கண் பாவத்தை பார்க்கிற கண்ணாக இருந்திருக்கு என்று சொன்னால், சரிங்களா, மேட்டுமையாய் பார்க்கிற கண்ணாக இருந்திருக்கும் என்று சொன்னால், இந்த கண் என்ன பண்ணக்கூடாது? அப்படி பார்க்கக்கூடாது. அதை எதை பார்க்கணும்? பரிசுத்தத்தை பார்க்கணும். இப்போ எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. முன்னே நம்முடைய இருதயம் எதையெல்லாம் தேவனுக்கு விரோதமாய் சிந்தித்ததோ அதையெல்லாம் இப்போ என்ன பண்ணோம்? செய்யக்கூடாது. தேவன் விரும்புகிறத செய்யணும். ஹல்லேலூயா. இதுதான் நீதி. இந்த நீதியை நீங்கள் நடப்பித்தீங்கன்னா உங்களுக்கு அது மார்க்கவசமாக அப்படியே அழைச்சிடும். அப்போ பிசாசு என்ன தந்திரங்களோடு உங்களோட வந்து நின்னாலும் அவனை ஈஸியாக ஜெயிச்சிடுவீங்க. நீங்கள் உங்கள் உள்ளத்தில், உங்கள் சரீரத்தில் இன்னும் அசுத்தத்திற்கு உங்கள் அவயங்களை அநீதிக்காக ஒப்பு கொடுத்து வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் உங்களால் என்ன பண்ண முடியாது? பிசாசை சொல்லுங்க, எதிர்த்து நிற்க முடியாது. போராட்டத்தில் வெற்றி பெற முடியாது. ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைன்ற என்ன தெரியுங்களா? வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை, அது ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை. அது கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஜெயமான வாழ்க்கை. அதனால தான் ஆண்டவர் சில கட்டளெல்லாம் கொடுத்திருக்கிறார். நீ பரிசுத்தத்தை நடப்பிக்கும்படி என்ன பண்ணு? உன் அவயவங்களை என்ன பண்ணு? நீதிக்குரிய அவயங்களாக நீ என்ன பண்ண? அடிமையாக ஒப்பு கொடுத்துரு. இனி உன் சரீரத்தில் என்ன வாசம் பண்ணக்கூடாது? பாவம், சத்தமா சொல்லுங்க, பாவம் ஆளாதிருப்பதாக. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அடுத்தது வந்து மூன்றாவது, சமாதானம் என்னும் பாதரட்சை. சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. நல்ல கவனிங். இன்னும் அழகாக இதை விளக்கணும்னா, அமைதியை அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்காக ஆயத்த நிலையில் உள்ள உங்கள் கால்களில், ஆயத்த நிலையில் உங்கள் கால்களில் மிதியடிகளை என்ன பண்ணுங்க? அணிந்து கொள்ளுங்கள். சுவிசேஷம் என்பது, நல்ல கவனிங்க, சுவிசேஷம் என்பது சமாதானத்துக்குரியதாக இருக்கிறது. அந்த சுவிசேஷத்தை எப்போது நம்ம என்ன பண்ணோம்? சுமந்து செல்ல ஆயத்தமா இருக்கணுமா? எப்பொழுதும். எல்லாம் சொல்லுங்க, எப்போ. சுவிசேஷம், நற்செய்தி அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா கவனிக்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. போதுங்க, நல்ல கவனிங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின்
மகிமையான சுவிசேஷம். ஒரு நிமிஷம் நல்லா கவனி. இன்னைக்கு அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவித்ததினாலே அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கணும் நாமெல்லாம். ஆமால? அப்போ சுவிசேஷனா என்ன? சுவிசேஷனா என்ன? இன்னைக்கு சொன்னோம், எனக்கு சுவிசேஷத்தை சொன்னதுனால நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே. சுவிசேஷனா என்னன்னா தேவனுடைய அன்பை சொல்கிறது, தேவனுடைய கிருபையை சொல்கிறது, தேவனுடைய சாயலாக இருக்கிறது தான் சுவிசேஷம். தேவனுடைய சாயல் என்ன? அந்த தேவனுடைய சாயலை அறிவிக்கிறது தான் சுவிசேஷம். தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட கிருபை உள்ளவர், எப்படிப்பட்ட மன்னிப்பை அருளுகிறவர், எப்படிப்பட்ட பாதுகாப்பை கொடுக்கிறவர், எப்படிப்பட்ட வெற்றியை கொடுக்கிறவர், எப்படிப்பட்ட இளைப்பாறுதலை கொடுக்கிறவர் என்று சொல்லி தேவனுடைய சாயலை அறிவிக்கிறதா என்னதுங்க? சுவிசேஷம். எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணோம், சுவிசேஷத்தை சுமந்து செல்லும்போது அதை என்ன பண்ணோம், மிகுந்த அமைதியை கொடுக்குமா நம்முடைய வாழ்க்கையில். அதை என்ன பண்ணோம், பாத ரட்சையாய் நம்ம என்ன பண்ணோம், தொடுத்து கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அது சத்தமா சொல்லுங்க. எப்பொழுதுமே நம்ம தேவனை, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தை என்ன பண்ணோம், அறிவிக்க தயாரா இருக்கணுமா. அது என்ன தெரியுமா உண்டாக்குமா, சமாதானத்தை நமக்கு கொடுக்குமா. ஹல்லேலூயா. இப்போ நம்ம பேசும்பொழுது சில நேரங்களில் எதை குறித்து தெரியுமா பேசுகிறோம், எதை குறித்து பேசுகிறோம்? தேவனை குறித்து பேசுவது, தேவனுடைய அன்பை குறித்து பேசுவது, தேவனுடைய கிருபை குறித்து பேசுவதெல்லாம் இவ்வளோ தான். அதே வீணான காரியங்களை குறித்து எவ்வளோ நேரம் பேசுகிறோம் தெரியுமா? வீணான உலக காரியங்களை குறித்து எவ்வளோ நேரம் பேசணும் தெரியுமா? யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன தான் சொல்லணுமா? சொல்லுங்க. தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தை நம்ம என்ன பண்ணோம், சொல்லணும். கேட்குறாங்களோ கேட்கலையும் அதை பற்றி கிடையாது. தேவனுடைய அன்பை சொல்லணும், தேவனுடைய கிருபையை சொல்லணும், தேவனுடைய பலத்தை சொல்லணும், தேவனுடைய இளைப்பாறுதலை சொல்லணும். என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவங்க வேதனையோடு இருப்பாங்க, துன்பத்தோடு இருப்பாங்க, கவலையோடு இருப்பாங்க, கண்ணீரோடு இருப்பாங்க, பிசாசின் பிடியில் இருப்பாங்க. சொல்லும்போது விடுதலையாக்கப்படுவாங்க. அந்த ஆயத்த நிலை எப்போது நாம் பெற்றிருக்கும் போது, சரிங்களா, சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் விட்டுடுவாங்க. குறை சொல்லுது, குறை குறை எல்லாரும் பற்றி குறை, முக்கியமாக சபை குறித்து குறை சொல்றது, ஊழியக்காரை குறித்து சொல்றது, மற்றவர்களை குறித்து சொல்றது. குறை சொல்லாதீங்க. குறை சொல்லுகிறது சாத்தானுடைய குறை. அதற்கு பதில் என்ன சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சுவிசேஷம் என்பது என்ன? தேவனுடைய சாயல். அது சொல்லிடுங்க. கேட்குறாங்களோ கேட்கலையோ, ஆண்டு சொல்றேன், என் வார்த்தை ஒரு நாள் என்ன பண்ணாது, வெறுமையா வராது. எங்க போனாலும் ஒரு நாள் யாரை பார்க்குறீங்களோ ஆண்டவருடைய அன்பை சொல்லுங்க, கிருபையை சொல்லுங்க. யாரெல்லாம் பார்க்குறீங்களோ சொல்லிட்டே இருங்க. ஹல்லேலூயா. அப்போ என்ன தெரியுங்களா ஆகும், சாத்தானுடைய தந்திரங்களை நம்ம என்ன பண்ண முடியும், எதிர்த்து நிற்க முடியும். பிரைஸ் தி லார்ட். போராட்டங்கள் மாம்சத்தோட ஒரு போராட்டமா நம்மளை ஒன்றும் பண்ணாது. இப்பொல்லாத பிரபஞ்சத்தின் அதிகாரிகளோடு, அந்தகார லோகாதிபதிகளோடு வருகிற போராட்டமா நம்ம ஒன்றும் பண்ணாது. வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத அசுத்தாவின் சேனைகளோடு வருகிற போராட்டமா நம்ம என்ன பண்ணாது, ஒன்றும் பண்ணாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இதெல்லாம் நம்ம செய்யறதில்ல. நமக்கு என்ன வேணும், ஆசீர்வாதம் வேணும், நமக்கு விடுதலை வேணும், நமக்கு வெற்றி வேணும், நமக்கு மேன்மை வேணும். இல்லை, இதெல்லாம் செய்தால் தான் இந்த ஆசீர்வாதங்களையும் வெற்றியும் மகிமைகளும் பிசாசு தடுக்கிறான். அதை ஜெயிப்பதற்கான வழிமுறைகளை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா. அதுக்கப்புறம் நான்காவது, விசுவாசம் என்னும் கேடகம். சத்தமா சொல்லுங்க. விசுவாசம் என்னும் கேடகம். நல்லா கவனிங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கேடத்தை எப்பவுமே என்ன பண்ணியிருப்பாங்க, சோல்ஜர்ஸ் வச்சுட்ருப்பாங்க. நிறைய இந்த போலீஸில் கூட கலவர நேரத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு மாதிரி தங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கையில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஷீல்டு வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமாம். ஏன்? அது கல்லடித்தாலோ இல்லை குண்டு போட்டாலோ இல்லை கத்தி வீசினாலோ தன்னை தாக்காதபடிக்கு என்ன பண்ணுறங்க, தடுத்து கொள்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. ஆமாம். அது எது தெரியுமா? நம்முடைய விசுவாசம். நம்முடைய விசுவாசம். பொல்லாங்கன்னு என்ன பண்ணுறோன்னா தெரியுங்களா, அக்கினியாஸ்திரங்களை என்ன பண்ணனா அனுப்பிச்சிருக்கிறோம்.
பொல்லாங்கன் யார் அவன்? பிசாசு. நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் வந்துட்டு இருக்கிறோம். அடுத்த வருஷம் நம்ம வரப்போ ஒரு புதிய வருடத்துக்குள்ளே போனோம். இன்னும் பிசாசின் தந்திரங்களில் நம்ம விழுந்து கிடதான் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் போராட்டங்களிலே முழுகி நம்ம அழிந்து போகிறோம். அதுலேருந்து விடுதலை பெறணும். தீங்கு நாளில் நம்ம என்ன பண்ணோம்? ஜெயம் பெறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினியாஸ்திரங்களை பிசாசு அமிச்சிட்டே இருப்பான். அக்கினியாஸ்திரங்கள்னா தெரியுங்களா? அப்படி எரிச்சிடுறது. ஒரு மனுஷன் அப்படி என்ன பண்ணுறது? எரிக்கிற காரியம் அப்படியே வந்து பட்ட உடனே அது என்ன ஆகிடும் பாருங்க. நம்ம ஒரு ஏதாவது ஒரு வேதனையில் இருப்போம். அப்போது ஒரு நெகட்டிவ் தாட்டை பிசாசு கொண்டு வருவான். ஒரு எதிர்மறையான ஒரு சிந்தனையை பிசாசு கொண்டு வரும். வியாதியில் இருக்கிறோன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான், நீ சீக்கிரம் செத்துருவ, நீ சீக்கிரம் செத்துரு. என்ன ஆகும்? அதுதான் அக்னியாஸ்திரம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஐயோ, முடிஞ்சு போச்சு. ஒரு பலவீனமாக இருக்கணும்னு வச்சுங்களேன், ஐயோ ஒன்றும் இல்லை, யாராவது ஒரு இந்த புடுபுடுக்காரன் வராங்கன்னு வச்சுங்களேன், அவன் சொல்லுவான், உனக்கு ஒரு கெட்ட காலம் வந்துடுச்சு, ஒரு தீய சக்தி உன்னை ஆளு செய்யுது, நீ ரத்தம் வாந்தி எடுத்து என்ன பண்ணிடுவே, அவ்வளோதான் அவ்வளோதான் உக்காந்துட்டு. உடனே யாருக்கு திரும்ப ஃபோன் வரும்? எடுத்தது யாருக்கு வரும்? யாருக்கு வரும்? எனக்கு தான் வரும். ஃபாஸ்ட்டு அவ்வளோதான். அந்த அக்கினியாஸ்திரம் போயிடுச்சு, வந்துடும். பிசாசு அவிசுவாசத்தை என்ன பண்ணுவான்? கொண்டுட்டே வந்துட்டே இருப்பான். நம்ம என்ன பண்ண தெரியுங்களா? அதெல்லாம் தகர்த்து, என் தேவன் எனக்கு இருக்கிறார், என் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார், அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால என்ன பண்ணிருக்காரு? என்னை மீட்டு இருக்கிறார். அவர் என்னை கைவிடவும் மாட்டார், என்னை விட்டு விலகவும் மாட்டார். நான் பாவியா இருக்கும் போதே என்னை நேசித்த ஆண்டவர், என்னை கைவிடாத ஆண்டவர், இப்போது நான் அவருடைய பிள்ளையாக இருக்கும்போது அவர் எப்படி என்னை விடுவார்? என்னை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம். அவர்தான் எனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமான. இப்போ அந்த விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க? கேடகமாக, சத்தமா சொல்லுங்க, கேடகமாக, சத்தமா சொல்லுங்க, கேடகமாக அந்த விசுவாசத்தை எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணணும்? பிடித்து கொண்டே இருக்கணும். நான் தான் சொல்றேனே, ஒவ்வொரு தந்திரத்தோடு வருவான், போராட்டங்களோடு. பொல்லாத பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, வான மண்டலத்தில் பொல்லாத அசுத்தாவிகள் சேனைகள், தீங்கு நாள் எல்லாமே வரும். நம்ம எதை வச்சு தெரியுமா ஜெயிக்கணும்? எதை வச்சுங்க? விசுவாசம் வேணும், கேடம். அப்படி 10 முறை அவன் பேசட்டும், நீங்க என்ன பண்ணணும்? 10 முறையும் விசுவாசத்தை அறிக்கை பண்ணிட்டார். 15 முறையும் பேசட்டும், நீங்க என்ன பண்ண? விசுவாசத்தை. அவன் ஒரு முறை பேசினாவே நம்ம என்ன ஆயிடுறோம்? சொல்லுங்க, அப்படியே டல்லாயிடும். இல்லை, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? யாக்கோபே, உனக்கு விரோதமான ஒரு மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலே உனக்கு விரோதமாக ஒரு குறி சொல்லுதலும் இல்லை. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்திற்கு வர பண்ணின ஒரு வியாதி உனக்கு நான் வர பண்ண மாட்டேன், நானே உன் பரிகாரியாகி கர்த்தர். உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களில் நான் உன்னோடு கூட இருக்கு. சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய மகிமைக்கும் அவருடைய நித்திய ஜீவனுக்கும் நம்மை அழைத்திருக்கிறவராயிற்று. ஹல்லேலூயா. உங்களை நீதிமானாக்கினாரே அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலிருந்து உன்னை எடுத்து எங்க கொண்டு போய் வைத்தாரு? கண்மலையில கொண்டு போய் வைத்து
உன் காலடிகளை வழுவாதபடி காத்தாரே. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? எப்பொழுதும் என்ன பண்ணோம்? அறிக்கை பண்ணிட்டே இருக்கணும். சொல்லுங்க ஆமென். சிலருக்கு விசுவாசம் ஆராதனை வேளையில் வரும், சிலருக்கு விசுவாசம் செய்தி வேளையில் வரும். அதுக்கப்புறம் சிலருடைய விசுவாசம் எங்கே தெரியுமா முடிஞ்சிடும்? எங்கே முடிஞ்சிடும்? இந்த சர்ச் கேட்டை தாண்டோட விசுவாசம் முடிஞ்சிடும். அதுதான் திருப்பி அவங்கள விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வரத்துக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரலும் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. எப்பொழுதும் ஹல்லேலூயா சொல்லுங்க ஆமென், ஆமென், ஆமென். ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாயிடுவீங்க. யாக்கோபுக்கு எழுதின நிருபத்தில் 2வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளும். அதில் 19வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 2வது அதிகாரம் 19வது வசனம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். விசுவாசிகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. நல்லா கவனிங்க. தேவன் ஒருவர் உண்டு என்று எல்லாம் சொல்லுங்களேன். என்ன கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. தேவன் ஒருவர் உண்டு என்று எது தெரியுமா நம்புதான்? பிசாசு விசுவாசித்து நடுங்குகிறது. சொல்லுங்க, யார் விசுவாசிக்கிறதா? சத்தமா சொல்லுங்க. பிசாசு விசுவாசிக்குது. எதை விசுவாசிக்குது? ஐயோ ஏசாமி இருக்கிறான்னு சொல்லி வரும். இப்போ அந்த பிசாசுக்கிற விசுவாசம் நமக்கு இருக்குதா? அதை விட அதிகமாக இருக்கா, அதை விட கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்? யோசிக்கணும். இன்னைக்கு சொல்லுங்க, அந்த பிசாசை விட எனக்கு இருக்கிற விசுவாசம் ரொம்ப கம்மியாக இருக்குது சொல்லக்கூடாது. அந்த பிசாசுக்கிற விசுவாசத்தை விட, சத்தமா சொல்லுங்க, எனக்கு இருக்கிற விசுவாசம், சத்தம் வர மாட்டேங்குது, அதிகம். இன்னும் சத்தமா, அதிகம், அதிகம். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை எப்போதுமே நம்ம என்ன பண்ணணும்? கேடகமா பயன்படுத்திக்கணும். இதெல்லாம் கர்த்தருடைய சத்துவமா இருக்கிறது. இதெல்லாம் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையா இருக்கிறது. இதெல்லாம் கர்த்தருடைய பலமா இருக்கிறது. இதுல தான் நம்ம பலப்படணும். நீங்க எத்தனை பேர் பலப்பட்டிருக்கீங்க? எத்தனை பேர் பலப்பட்டு இருக்கிறோம்? உண்மையில் எத்தனை பேர் பலப்பட்டு இருக்கிறோம்? நீதியில எத்தனை பேர் பலப்பட்டு இருக்கிறோம்? சுவிசேஷம் சொல்றதுல எத்தனை பேர் பலப்பட்டு இருக்கிறோம்? விசுவாசத்துல எத்தனை பேர் பலப்பட்டு இருக்கிறோம்? அப்போ பலமே இல்லைன்னு சொன்னா எப்படி சாத்தானே தந்திரங்களை எதிர்க்க முடியும்? அவன் எதனா ஒன்று சொன்னா அப்படியே நம்பிடுவோம். விசுவாசம் இல்லைன்னு வச்சுங்களேன், உடனே என்ன பண்ணுவோம்? நம்பிடுவோம், உடனே நம்பிடுவோம், அவ்வளோதான். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஆமென், ஆமென். 5வது, ரட்சணியம் என்னும் தலை சீரா. கவனிங்க, எத்தனை பேர் ஹெல்மெட் பார்த்துருக்கீங்க? ஹெல்மெட் பார்த்துருக்கீங்களா? ஹெல்மெட் ஏன் அந்த ஹெல்மெட் போடுறாங்க சரிங்களா? ஏன் அந்த ஹெல்மெட் போடுறாங்க? கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. ஹெல்மெட் ஏன் போடுறாங்க? கீழே விழுந்தா தலை, ஏன் தலை அடிபடக்கூடாது? தலை உள்ள மூளை தான் ரொம்ப முக்கியம். அந்த மூளை சின்னோண்டு ஒரு அடிபட்டா கூட நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படும். பேச்சு மூளையில தான் இருக்குது, சிந்திக்கிறது மூளையில் தான் இருக்கு, ஸ்மெல் மூளையில் தான் இருக்குது, தொடுதல் மூளையில் தான் இருக்கு, அதை உணர்றது எல்லாமே எதில் தான்? மூளையில் தான். நான் எப்படி பேசணும், நான் எப்படி பார்க்கணும், நான் யாரை பார்க்குறேன், எப்படி நான் நடக்கணும், நான் சரியான வழியில் இருக்கிறேன்னா எல்லாமே நமக்கு எங்கேருந்தான் வருதுங்க? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. இப்போ அந்த மூளையை பாதுகாக்கிறது தான் எதுங்க? ஹெல்மெட்.
கீழே விழுந்துட்டா மூளை அடிபட்டுச்சுன்னா சிலர் கை கால் வர்றதில்ல, சிலருக்கு பேச்சு வர்றதில்ல, சிலருக்கு பார்வை வர்றதில்ல. இப்படி மிக முக்கியமான உறுப்பு தலையில் இருக்கிற மூளையா இருக்கு. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? ஒரு அழகான ஒரு எலும்பு உருவாக்கி அதுக்குள்ள மூளையை வச்சார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த கை மாரி மூளை வெளியிலே இருந்துச்சுன்னு வச்சுங்க, தோல் மாதிரி தொட்டோன்னு உள்ளே போயிட்டு என்ன கண்ணு தெரியாமல் போயிட்டுருக்கும், வாய் பேச முடியாமல் போயிருக்கும். அதனால தான் ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுத்தார். அதற்கு மேலே ஒரு ஆபத்து நேரிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் என்னங்க ஹெல்மெட். நல்லா கவனிங்க, நம்முடைய ஹெல்மெட் எது தெரியுங்களா? ரட்சிப்பு. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு, கர்த்தர் கொடுத்திருக்கிற விடுதலை, கர்த்தர் கொடுத்திருக்கிற விடுதலை. இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சிம்பிளாயிடுச்சு இந்த விடுதலைன்றது. ஆண்டவர் பாருங்க, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறாரு, சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கிறாரு, பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறாரு, பிசாசு கிட்ட விடுதலை ஆக்கியிருக்காரு, போராட்டத்துக்கிட்ட விடுதலை ஆக்கியிருக்காரு, அவமானத்துக்கிட்ட விடுதலை ஆக்கிறாருங்க. கவனிங்க, இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைச்சதுனால அந்த ரட்சிப்பு என்ன பண்ணுறோன்னா அசட்டை பண்ணிடுறோம். என்ன பண்ணுறோம்? அசட்டை பண்ணிடுறோம். சிலர்கிட்ட அப்படியே மரண பிடியில் இருப்பாங்க, மரண பிடியில் இருப்பாங்க. நல்ல கவனிங்க, நான் அருமையான அம்மா இருக்காங்க சரிங்களா, சஞ்சனோட அம்மா. கடந்த 2 வாரத்தில் நடந்த ஒரு சம்பவம். மரண படுக்கையில் இருந்தார் அந்த சகோதரன். நல்ல கவனிங்க, அப்படியே அண்ணன் மனோகரன் கூட வந்தார். நாங்கள் போய் பார்க்கும்பொழுது வயிறெல்லாம் வீங்கி கிடந்தது, கால்லாம் வீங்கி கிடந்தது. நல்ல கவனிங்க ஒரு நிமிஷம். நான் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்கிறேன். ஒரு பைபிள் புதிய ஏற்பாட்டை எடுத்துன்னு போயிட்டு அவர் தலையில் வச்சு அவருக்காக ஜெபம் பண்ணி, ஏசாமி உன்னை குணமாக்குவார். முடியாதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்லேருந்து அனுப்பிச்சிட்டாங்க. கவனிங்க, நடந்த ஒரு சம்பவம். கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டாருங்க, கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டார். அங்கே போ நிறைய இடத்துக்கு போக ஆரம்பித்தார், பைக் ஓட ஆரம்பித்தார். கடைசியில் அவங்க வீட்டுக்கு ப்ரேயர் போகிறதுக்காக போய் நின்றுட்டு இருந்தா அவர் சொன்னது என்ன தெரியுமா? இங்கெல்லாம் பாஸ்டர் வரவானான்னு சொல்லிட்டு, இங்கெல்லாம் பாஸ்டர் வரவானான்னு சொல்லிட்டு சொன்னாங்க தானேம்மா. நாங்கள் சர்ச்சுக்கு வந்து பார்த்துக்குறோம், ஆனால் இஸ் நோ மோர். அவர் இல்லை, இறந்துட்டார். இன்னைக்கு தேவன் கொடுத்த ரட்சிப்பு, இன்னைக்கு கர்த்தர் விடுதலை ஆக்கி நிறைய பேருக்கு அசட்டையா இருக்குது, அற்பமா என்றாங்க. இன்னைக்கு ஆண்டவர் விடுதலை, அந்த ரட்சிப்பு இல்லைன்னா இன்னைக்கு இருந்திருக்க முடியாது தெரியுமா? நீங்களும் நானும் பாவத்தில் மரித்து போயிருப்போம், சாபத்தில் மரித்து போயிருப்போம், துன்பத்தில் மரித்து போயிருப்போம். நான் அநேகர் இடத்துல கேட்பேன், நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்துருக்கிறாருல்ல, அவர் ஏற்றுக்கொள்கிறதுக்கு அடையாளமா நீங்கள் ஜலத்தினாலே பிறக்கணும்ல. அவங்க சொல்லுவாங்க, உடனே என்ன சொல்லுவாங்க, என் பொண்ணுக்கு எப்படி ஞானஸ்தானம் எடுத்துட்டா திருமணம் ஆகாது, என்னுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாயிடும் பாஸ்டர், என்னை கட்டிக்கிறேன் எப்படின்னு. ஐயோ, உன்னை ஆண்டவர் விடுதலையாக்கின ஆண்டவர் உன் மகனுக்கு ஒரு நன்மையானதை செய்ய மாட்டாரா? பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறாரு, சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்காரு, பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்காரு, போராட்டத்தில். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிறோம் நம்மெல்லாம். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஹல்லேலூயா. இதை என்ன பண்ணுறது தெரியுமா? ரொம்ப அற்பமா, சீப்பா, அசட்டியா என்றது என்ன தெரியுமா ஆயிடும்? அந்த தலை சீரா வெளியே வந்துடும். அந்த தலை சீரா இருந்தால் தான் தலையை பாதுகாக்க முடியும். ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ளுங்க, ரட்சிப்பை உதாசீனப்படுத்தாதீங்க. கர்த்தர் கொடுத்த இன்னைக்கு கூட தாவீது சொல்வார், என் கண்களை கண்ணீருக்கும் என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவித்தீரே. கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்கும் நான் எண்ணத்தை செலுத்துவேன், அவரை நான் தொழுது கொள்ளுவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்திக்கும். இந்த ரட்சிப்பு என்பது மேன்மையானது. இன்னைக்கு உலகத்தில் பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், பலம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், ரட்சிப்பு இல்லைன்னா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. இன்னைக்கு பாருங்க, அந்த ரட்சிப்பை அனாவசியமாக நிறைய பேர் சர்ச்சில் என்றீங்க, அதை காத்துக்கொள்றதுல. ஆனால் ஒன்று சொல்கிறேன், அந்த ரட்சிப்பு உங்களை விட்டு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், திரும்ப அடிமைத்தனத்தில் சிக்கிக்கொள்வீங்க.
அந்த ரட்சிப்பு எந்த மனுஷன் காத்துக்கொள்றான், எந்த மனுஷனுடைய ஆத்மா காத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்துகிறது, ஐயோ இதற்கு நான் தகுதி இல்லையே, தகுதி இல்லாத ஒன்றை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரே, நீதி இல்லாத இந்த நீதி எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரே. இன்னைக்கு சிலரை பார்க்குறேன் பாருங்க, அருமையான ஐயா வந்திருக்கார், வயசான லலிதா வந்துடுங்க, முதல் ஆளாக மழையில் வந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். காரணம் தெரியுமா? தேவன் கொடுத்த ரட்சிப்புக்காய் நன்றி சொல்கிறெல்லாம் வந்தாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், ரட்சிப்பு அசட்டையாக நீடாதீங்க, அது உங்களுக்கு தலைசீரா. அந்த தலைசீரா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் சிந்தனை உங்கள் மூளை எல்லாம் சிதறடிக்கப்படும். சாத்தானுடைய தந்திரத்தோடு எதிர்த்து நிற்க முடியாது, போராட்டத்தோடு எதிர்த்து நிற்க முடியாது, அந்தகார லோகாதிபதிகளோடு நிற்க முடியாது, வானமண்டலத்தில் இருக்க அசுத்தாவின் வல்லமையோடு நிற்க முடியாது, தீங்கு நாளில் நிற்க முடியாது. கீழே விழுந்துருவீங்க, தோற்று போயிடுவீங்க, அழிந்து போயிடுவீங்க. ஆண்டவருடைய சத்துவத்திலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா தெய்வ வசனமாகிய ஆவியின் பட்டயம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க, இந்த கடவுளுடைய வார்த்தை உண்மையான வார்த்தை. கவனிங்க ஒரு நிமிஷம், உண்மையான வார்த்தை. எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம கொண்டு வந்து சேர்ப்பதற்காக இரத்த சாட்சிகளாய் மரித்திருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த வேத புத்தகம் இல்லாத எத்தனையோ நாடுகள் உண்டு. இதனுடைய தாற்பயத்தை அறிய முடியாத எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் இந்த பரிசுத்தமான வார்த்தையை உங்ககிட்ட என்கிட்ட கொடுத்திருக்கிறார். அதுதான் பட்டயம். அது சரிங்க, அது பட்டயம். இதை நம்ம என்ன பண்ணோம்? வாசித்து தியானித்து அதன்படி நடக்கணும். வெறுமையா ஆண்டவர் கொடுக்கிற அந்த பட்டயம் எதற்கு தெரியுமா? எதற்கு? சத்ருவை தீங்கு நாளில் சத்ரு வரும்பொழுது அந்த வசனத்தின்படி நீங்க கேட்டு நடந்து பாருங்க, அவனை வெற்றத்துக்குரிய வல்லம் உங்ககிட்ட இருக்கும். ஹல்லேலூயா. ரிகாராதா நாமாராதா. தந்திரங்களை சாய்ப்பதற்கான வல்லமை உங்ககிட்ட இருக்கும். மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராட்டத்தில் ஜெயிச்சிடுவீங்க, அதிகாரத்தோடு ஜெயிப்பீங்க. வான மண்டலத்தில் பொல்லாத அசுத்தாவின் சேனைகள் உன்னோடு உன் பிள்ளையோட போராடி கொண்டு இருக்கிறதே, அதை செய்ய பெறுவீங்க நீங்க. அதுல இருந்து பொல்லாத பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளை வெட்டு வீழ்த்துவீங்க. சூனியமோ மந்திரமோ ஆக்சிடென்ட்டோ தற்கொலையோ ஒன்றுமே செய்யாது நம்மை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், அதன்படி செய்யணும். யார் தெரியுமா அவன்? ஆழமா பாருங்க, 2 பேர் வீடு கட்டினாங்களாம். நல்லா கவனிச்சிங்க. லூக்கா 6:47 49 வரலும் குறித்து கொள்ளுங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 47வது வசனத்துல 49வது வசனம் வரலாம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இங்க கவனிங்க. 2 பேர் வீடு கட்டினாங்களாம். ஒரு நிமிஷம் கவனிச்சுடுங்க, தயவுசெய்து கவனிங்க. ஒருத்தர் என்ன பண்ணாங்களா தெரியுங்களா? கவனிங்கன்னா கவனிக்க மாட்டேங்கிறீங்களா? கவனிங்க. ஆழமா நோண்டினானா, கற்பாறை வைத்து அஸ்திபாரம் போட்டு வீடை கட்டினானா. கவனிங்க ஒரு நிமிஷம், கவனிங்க. வீடு இன்னொருத்தர் வீடு கட்டினான், மணல் மேல அஸ்திபாரம் போடாம வீடு கட்டினான். பெரிய மழை வந்தது, வெள்ளம் வந்தது, வீட்டு மேல 2 வீட்டு மேலேயும் மோதினது. எந்தெந்த வீட்டு மேல மோதிச்சு? ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்ட வீட்டு மேலேயும் மோதிச்சு. அஸ்திபாரம் போடாம மணல் மேல கட்டின வீட்டு மேலேயும் அந்த வெள்ளம் மோதிச்சு. வெள்ளம் மோதின உடனே எந்த வீடு தெரியுமா சாஞ்சு போச்சு? எந்த வீடு சாஞ்சு போச்சு? மணல் மீது கட்டின அஸ்திபாரம் இல்லாத மணல். ஏன் தெரியுமா? யார் தெரியுமா? இவங்க வசனத்தை கேட்பாங்க, ஆனா அதன்படி செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல அநேக வசனம் தெரியும், ஆனா அதுல ஒண்ணு கூட கீழ்ப்படிஞ்சு நடந்திருக்க மாட்டீங்க. எப்படிங்க தீங்கு நாள்ல பிசாசை நீங்க எதிர்த்து நிற்க முடியும்? அவங்க முன்னாடி வந்து நிக்கட்டும் பாருங்க, தோற்று போயிடுவீங்க, திராணி இல்லாம போயிடுவீங்க, பலவீனா இருப்பீங்க. மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராட்டம் வரும்போது அந்த போராட்டத்தில் எப்படி ஜெயிப்பீங்க? துரைத்தனங்களோட அதிகாரங்களோட போராட்டம் வரும்போது எப்படி ஜெயிப்பீங்க? பொல்லாத பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி வந்து நிற்குவான், என்ன பண்ணுவீங்க? வானமண்டலத்தில் உள்ள சேனையா இருக்கிற பொல்லாத அசுத்தாவி கூட்டம் வருது, உன் முன்னாடி நிற்குமே, உன் பிள்ளை முன்னாடி நிற்குமே, குடும்பத்துக்கு முன்னாடி நிற்குமே, என்ன பண்ணுவீங்க?
தீங்கு நாள் வரும், என்ன பண்ணுவீங்க? பிசாசின் தந்திரம் வரும், என்ன பண்ணுவீங்க? அதனால் தேவ பிள்ளையே இன்னைக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், இதே மாதிரி ஓட்டத்தை ஓடிந்தீங்கன்னு வச்சிங்களேன், வெற்றி இல்லாத, ஜெயம் இல்லாமல், பலகீனமான, பாவமான, பின்மாற்றமான, அசுத்தமான, குறையான, நித்திய ஜீவனை இழந்து போகிற வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ முடியும். கர்த்தரிலும், கர்த்தரின் பலத்திலும், அவருடைய சத்துவத்திலும், வல்லமையிலும் நம்ம என்ன பண்ணோம்? பலமுள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு சபைக்கு வந்து, இன்னும் நீதிக்குரிய காரியங்களை செய்யலை, இன்னும் உண்மையா இல்லை, விசுவாசம் இல்லை, தேவனை குறித்து சத்தியத்தை சொல்கிற சுவிசேஷத்தின் அறிவு இல்லை, ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறோம், ஆனால் அதன்படி நடக்கிற பழக்கம் இல்லை, ரட்சிப்பை காத்து கொள்றதுல ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பக்தி, அதுக்கப்புறம் எல்லாம் எங்க போதோ தெரியாது. எப்படிங்க சத்துருக்கு முன்னாடி நிற்க முடியும்? சத்துருடைய தந்திரங்களோடு எப்படி நிற்க முடியும்? நீங்க, நான் சொல்றேன் பாருங்க, என்னுடைய லிமிட் அவ்வளோதான், அதுக்கு மேல என்னால் வர முடியாது, அதுக்கு மேலே நீங்க தான் போகணும். என்னுடைய லிமிட் இந்த பலிபீடம் வரையில தான், உங்களுக்காக பரிந்த ஆண்டவர் இடத்துல பேசுகிற வரையில தான், அதுக்கப்புறம் உங்களுடைய எல்லாமே உங்களுடையது தான். இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க, பரிசுத்த ஆவியானவரோடு உங்களை ஒப்பு கொடுங்க, தெய்வ மகிமையில நிரப்பப்படுங்க, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் என்ன பண்ணோம்? பலப்படுங்க. இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்க. பிசாசு வந்து நிற்பான், அவனுடைய தந்திரத்தை ஜெயிக்க முடியும், போராட்டத்தை ஜெயிக்க முடியும், போராட்டங்களை ஜெயிக்க முடியும், தோற்று போக முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே எழுந்திருப்போம், கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். இந்த சுத்திகரிப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம். அப்படியே இருந்துடாதீங்க, கண்களை மூடி, எல்லா கண்களை மூடுங்க, எல்லா கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். கிறிஸ்தவனா மாறுறதுல